இந்த வீடியோவில் ஏர்டெல் பிளாக்னா என்ன, அதோட ஃபுல் டீட்டெயில்ஸு, அதில் என்னென்ன ரீசார்ஜ் பிளான் இருக்குன்னு தான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏர்டெல் பிளாக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஏர்டெல் ஃபைபர் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டு, டிடிஹெச், ஓடிடி, லேண்ட்லைன் கால்ஸு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பிளானாக வரும். இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒரே பிளானாக வரக்கூடிய ஃபைபர் பிளான்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் பிளாக்னுங்கிற பேரில் விட்டுருக்காங்க. நீங்கள் ஏர்டெல் பிளாக்கில் நியூ கனெக்ஷன் எடுக்கும்போது டெபாசிட் அமௌண்ட் வந்து 2500 கட்டுற மாதிரி இருக்கும். இந்த 2500 நீங்கள் கட்டினீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீ. ஒய்ஃபை ரவுட்ரு, அதாவது மோடம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டிடிஹெச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்துடும். உங்களுக்கு ரிமோட்டு, செட்டாப் பாக்ஸு, ஆண்டனா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரீயாக வந்துடும். இந்த டெபாசிட் அமௌண்ட் 2500 சொன்னல, இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்க ஆஃபரு. இந்த ஆஃபர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த 2500 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே பே பண்ணிடுவீங்க. இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், திஸ் அமௌண்ட் வில் பி அட்ஜஸ்ட் அகைன்ஸ்ட் யுவர் அப்கமிங் பில்ஸ்னு. ஸோ இந்த 2500 அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் பில்லில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன், ஒய்ஃபை, ரவுட்ரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மாதிரி தான். அதுக்கப்புறம் ஏர்டெல் ஃபைபர் நியூ கனெக்ஷன் வாங்குறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஐடி ப்ரூஃப் தேவைப்படும்னா ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப் தேவைப்படும். இந்த 3 மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, ஏர்டெல் பிளாக்கில் இருக்கக்கூடிய பிளான்ஸை பற்றி பார்ப்போம். ஏர்டெல் பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பிளான் இருக்குது. 699, 899, 1099, 1599, 3999 இந்த 5 பிளான் தான் இருக்குது. இதில் இந்த 699 பிளான் தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிளானு. இந்த ஒவ்வொரு பிளான்ஸை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஓவராலாக ஏர்டெல் பிளாக் பிளான்ஸை பற்றி சொல்லிடுறேன். நீங்கள் ஏர்டெல் பிளாக்கில் எந்த பிளான் எடுத்தாலுமே பிளான் ப்ரைஸோட வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் சேர்த்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். 18% ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து நீங்கள் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் 699 பிளானை சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டால் 126 வரும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 825 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஏர்டெல் பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளான்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கால்ஸ் ஃப்ரீ. ஸோ நீங்கள் லேண்ட்லைன் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் தான். ஆனால் ஃபேர் யூசேஜ் பாலிசி லிமிட் இருக்குது. மாதத்துக்கு நீங்கள் 3300 ஜிபி தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெட்டு ஸ்லோவாயிரும். அதுக்கப்புறம் 2 Mbps ஸ்பீடில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே, பிளானுடைய டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஏர்டெல் பிளாக்கில் இந்த 699 பிளான் தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிளானு, இருக்கிறதுலே கம்மி அமௌண்ட் பிளானு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா அன்லிமிட்டெடு, கால்ஸ் அன்லிமிட்டெடு, ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 40 Mbps, டிடிஹெச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகி வந்துடும். ஓடிடி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் தனியாக வரும். அது இல்லாமல் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப்பில் வந்து நீங்கள் சில ஓடிடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 100 Mbps ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளானு 899, 200 Mbps ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளானு 1099. இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமேசான் ப்ரைம் வீடியோவுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் ஆட் ஆகி வருது. அதுக்கப்புறம் 300 Mbps ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளானு 1599. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான், ஹாட்ஸ்டார் 3மே ஆட் ஆகி வருது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி ஆட் ஆகி வரும். 1 Gbps ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளானு 3999. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி இந்த 1599 இருக்கிற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸு, அமேசானு, ஹாட்ஸ்டாரு, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப் எல்லாமே ஆட் ஆகி வரும். இந்த 3999 பிளான் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஹை ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளானு. நீங்கள் ஏர்டெல் பிளாக் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 121 இல்லைனா 199 இந்த நம்பருக்கே கால் பண்ணலாம். ஏர்டெல் சிம் கஸ்டமர் கேரை நீங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு அன்லிமிட்டெட் இன்டர்நெட்டு, டிடிஹெச், ஓடிடி, கால்ஸு இது எல்லாமே சேர்ந்து ஒரே பிளானாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏர்டெல் பிளாக்கை சூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு இதில் டிடிஹெச் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரை சூஸ் பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிளானே வந்து பார்த்திங்கன்னா 499 தான். அதில் இன்டர்நெட் மட்டும்தான், ஓடிடி எதுவுமே ஆட் ஆகி வராது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 100 Mbps ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளான் 799. அதுலேயே 200 Mbps பிளான் வந்து பார்த்திங்கன்னா 999. இதில் ஓடிடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகி வரும். ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனோட டிடிஹெச் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏர்டெல் பிளாக்கை சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இன்டர்நெட் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரை சூஸ் பண்ணாவே போதும். ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் பற்றி ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபர் பற்றியும் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்க்கும் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். டெக் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.